கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியில் நாம் மாபெரும் வரலாறை குறித்து வாசித்து கொண்டு வருகிறோம். அதாவது வேதாகமத்தை ஒட்டுமொத்தமாக எப்படி வாசிப்பது, எப்படி புரிந்து கொள்வது, இதில் ஆண்டவர் என்ன கிரியை செய்து கொண்டு வருகிறார். அதாவது நம்முடைய ஆண்டவர் சரித்திரத்திலே இடைப்பட்ட தேவன். அவர் கிரியை செய்கிறவர், அவர் பேசுகிறவர், அவர் விளக்கி காட்டுகிறவர். அவருடைய தீர்க்கதரிசிகள் அவருடைய வசனத்தை விளக்கி காட்டினார்கள். அவருடைய வசனத்தை எடுத்து ஆராதனையாக ஒப்பு கொடுத்தார்கள். அதோடு கூட அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கொண்டு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் முழுமையான வெளிப்பாடாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே அப்போஸ்தலர்கள் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள், இதை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது முந்தைய ஏற்பாடு, அதுக்கு அடுத்ததாக புதிய ஏற்பாடு என்று சொல்லி இரண்டு ஏற்பாடுகளையும் பார்க்கிறோம். இரண்டு தனித்தனியாக அல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரே வரலாற்றை தான் கூறிக்கொண்டு வருகிறது. அதாவது நம்ம நிறைய நேரங்களில் ஏதாவது ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வாசிக்கும் பொழுது அதனுடைய ஒட்டுமொத்த வரலாறு தெரியாமல் வாசித்தோம் என்றால் we will be out of the context. அதாவது அதனுடைய சூழ்நிலையிலிருந்து வேறுபட்டு வெளிப்பட்டு நாம் செயல்படுகிறோம். அப்படி செய்ய முடியாது. இது வரைக்கும் நம்ம ஒரு 8 பாடங்களுக்கு மேலாக படித்து கொண்டு வருகிறோம். 8 பாடங்களுக்கு மேலாக படித்து கொண்டு வருகிறோம். இந்த 8 பாடங்களிலும் நாம் குறிப்பாக பார்ப்பது என்னவென்றால், இது வரைக்கும் பார்த்தது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒன்று பார்த்தணும். கடந்த நிகழ்ச்சியில், கடந்த பாடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் கட்டளையிட்டார், சகல ஜாதிகளுக்கும் சென்று இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இந்த எந்த இடத்துலலாம் ஜாதிகள், ஜனங்கள், மக்கள் இனங்கள் என்று வருகிறதோ அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் அந்த முழு வேதாகமத்தையும் ஒரு கட்டி அதை ஒன்றாக கொண்டு வரக்கூடிய ஒரு கருத்து. நிறைய கருத்துக்கள் வரும் பொழுது இது ஒரு கருத்து, அதாவது சகல ஜாதிகள். அப்படிங்கும்போது நம்ம உடனே எங்கே போவோம்? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்துடைய கடைசி பகுதி. அதாவது அதுதான் முக்கியமானது. அதனுடைய அடிப்படையிலே இந்த சகல தேசத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆபிரகாமுடைய சந்ததியை ஆண்டவர் எடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு பின்பதாக இப்பொழுது இயேசுவான் அவர் சொல்கிறார், நீங்கள் சகல ஜாதிகளுக்கும், எருசலேமிலிருந்து புறப்பட்டு சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்கிறார். சுவிசேஷம் என்றால் என்னவென்று சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார். அவர் பாடுபட வேண்டும், சிலுவையிலே மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும், 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், திரும்ப வர வேண்டும். அவர் திரும்ப வருவார். ஆனால் இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த அப்போஸ்தலர்கள் அதன்படி செய்ய ஆரம்பித்தார்கள். இதுதான் அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம். அவர் கொடுத்த பிரதான கட்டளையை அவர் செய்தார்கள். இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளில் முக்கியமாக நாம் பார்ப்பது என்ன? தேவனுடைய ராஜ்யம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது வந்துவிட்டது. ஆனால் அது விஸ்தாரப்பட வேண்டும், அது அதே இடங்களில் பரவ வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஏன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக, ஒரு ஜாதிக்காக கர்த்தர் வரவில்லை. எல்லாரையும், அதாவது அந்த உலகத்தில் உள்ள ஒருவரும் கெட்டு போகாமல், எங்கே நம்ம படித்த மாதிரி இருக்க அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறோம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம், ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அடையும்படிக்கு இயேசுவானவர் அந்த உலகத்தில் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கும்படியாக பிதாவினால் அனுப்பப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த திருச்சபை எல்லா இடங்களிலும் பரவப்பட்டு விட்டது. இப்பொழுது எல்லா இடத்திலும் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லிட்டு போங்க. 9வது அதிகாரம் 31வது வசனம், 9:31, 12வது அதிகாரம் 12, 24, 16, 5, 19, 20, 28வது அதிகாரம் 28, 30, 31, இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா அந்த சம்மரி ஸ்டேட்மெண்ட். அதாவது இப்படியாக எருசலேம் தொடங்கி யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், யூதேயாவிலும், அதற்கு பின்பதாக பூமியினுடைய கடைசி பரியந்தம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்பட்ட இடங்களில் நாம் என்ன பார்க்கிறோம்? சபைகள் கட்டப்பட்டன, வேத வசனம் வளர்ந்தது, சபைகள் திடப்பட்டது. ரெண்டும், வேத வசனம் வளர்ந்தது, சபைகள் திடப்பட்டது. வேத வசனம் வளர்ந்தது, சபைகள் திடப்பட்டது. அதான் 16வது அதிகாரம் 5வது வசனம் ரொம்ப அழகா. இதனாலே சபைகள், வாசிங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 5வது வசனம், இதனாலே சபைகள், அதனாலே சபைகள் விசுவாசத்திலே நாளுக்கு நாள் எண்ணிக்கையிலே பெருகுவதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு அதாவது ஒரு எதர்ச்சியான அல்லது சுயேட்சையான இயற்கையான வளர்ச்சியை 1வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் நான் பார்க்கிறோம்.
அதாவது தனக்குத்தானே திருச்சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இது யாருமே போய் சொல்ல வேண்டியதில்லை. உபத்திரவத்திலையும் அவ்வளவு வளர்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம்? 8வது அதிகாரம் 9, 8வது அதிகாரம், 9வது அதிகாரம், 10வது அதிகாரம், 11, 12, 11வது அதிகாரம், இது எல்லா அதிகாரத்திலையும் நான் பார்க்கிறோம். 12வது அதிகாரத்திலையும் இந்த உபத்திரவத்திலையும் சபைகள் திடப்பட்டன, வளர்ந்தன. அதாவது அந்த ஸ்தேவானுடைய உபத்திரவத்திலே சீஷர்கள் சிதறி போய் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆனா அந்த சீஷர்கள்ங்கிற வார்த்தைக்கு நம்ம இப்ப என்ன சொல்றோம்? முழு நேர ஊழியக்காரங்கள் சொல்றோம் கிடையாது. அதனால உள்ள எல்லா சபையினுடைய விசுவாசிகள் எல்லாருமே சீஷர்கள். நம்ம சொல்ற மாதிரி இவங்க விசுவாசி, இவங்க என்ன காமன் பிலீவர், எக்ஸ்ட்ராடினரி பிலீவர், அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்றது, இவர்கள்லாம் சுவிசேஷ ஊழியக்காரர்கள், இப்படியெல்லாம் பிரிவுபடுத்தலை. எல்லாருமே அடிப்படையில் சுவிசேஷ ஊழியக்காரர்களாக இருந்திருக்காங்க, சீஷர்களாக இருந்திருக்காங்க. இவர்கள் போன இடங்கள்லாம் சுவிசேஷத்தை அறிவித்திருக்காங்க. குறிப்பாக 2 இடங்கள், 2 பகுதிகளில் முழுமையாக எதர்ச்சியாக சபை நிறுவப்பட்டது. இந்த சாதாரணமான சபையினுடைய விசுவாசிகள் எந்த 2 பிராந்தியங்கள், எந்த 2 பகுதிகள்? அந்தியோகியாவுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே சமாரியா முழுவதிலும், அதுக்கடுத்த யூதேயா, அதாவது யூதேயா முழுவதும் போட்டு சமாரியாவிலும், கலிலேயாவுக்கு எப்படி போனுச்சுன்னு தெரியாது. அதுக்கு அடுத்ததான் நம்ம இன்னொரு இடம் பார்க்கிறோம். அது என்னது, செசரியாவுக்கு எப்படி சுவிசேஷம் போடுச்சுன்னு, தமஸ்குக்கு எப்படி சுவிசேஷம் போடுச்சுன்னு தெரியாது. ஏன்னா பவுலடியார் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே அனனியா சொல்கிறாரு, நம்மளெல்லாம் வந்து துன்பப்படுத்தும்படியே ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண சொல்கிறீரு அப்படின்றாங்க. அப்போ தமஸ்குக்கு முன்னாடியே போயிடுச்சு. இப்போ அதுக்கடுத்ததாக சமாரியா, கலிலேயா, தமஸ்கு, தீரு பட்டணங்கள், அந்த கடற்கரை பகுதியெல்லாம் போயிட்டது. பின்பதாக சிரியா தேசத்துக்கு போகிறது, அந்தியோயாக. இது எல்லாம் யாரு கொண்டு போனது என்றால் சீஷர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் சீஷர்கள். ஆமா, நம்முடைய எதை சொல்லணும்னா சாதாரண விசுவாசிகள், வெனிலா கிறிஸ்டியன்ஸ், அல்லது சாக்லேட் கிறிஸ்டியன் கிடையாது, வெனிலா கிறிஸ்டியன்ஸ், சாதாரண விசுவாசிகள். 13வது அதிகாரத்துல இருந்து ஒரு கியர் மாறுது. அப்படியே 13வது அதிகாரத்துல இருந்து என்ன பார்க்கிறோம்? 13ல இருந்து உலகளாவிய ஊழியத்தை செய்ய வேண்டும். அதாவது கை கெட்ட தூரத்துல அவங்க போய் சொல்லிட்டாங்க, வாய் கட்டுகிற தூரத்துல, கால் நடக்கக்கூடிய தூரத்துல போய் சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் கை கட்டுகிற தூரம், வாய் கட்டுகிற தூரம், கால் நடக்கிற தூரம் கிடையாது, பூமியினுடைய கடைசி பரியந்தம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஊக்குவித்து அனுப்பினவர். இப்பொழுது என்ன செய்றார்? பரிசுத்த ஆவியானவர் அவர்களை திட்டம் போட்டு அனுப்புகிறார். ஆக 2 வளர்ச்சியும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குது. ஒன்று, தனிச்சையாக வளரக்கூடிய வளர்ச்சி அந்தந்த சபைகளிலே இருக்க வேண்டும். அதே போல திட்டமிட்டு அநேக இடங்களுக்கு ஊழியக்காரர்களை அனுப்பி அந்த இடங்களிலிருந்து தொடர்ந்து தனிச்சையான வளர்ச்சிகளை கொண்டு வரக்கூடிய சபைகளை காட்டக்கூடிய இந்த வளர்ச்சியும் இருக்க வேண்டும். இதில் ஏதாவது நாங்கள் போய் ட்ராக்ஸ் கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது. என்ன செய்யணும்? தூர இடங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கிருபை நம்முடைய சபைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால தான் இது எழுதப்பட்டிருக்குது. அதாவது அந்தியோகியா பட்டணத்தை கொண்டு போய் நடுவில் வைக்கிறார். 13வது அதிகாரம், 14வது அதிகாரம், அதுக்கு பின்பதாக அந்தியோகியா பட்டணம் வந்து 3 சுவிசேஷ பிரயாணத்துக்கு முக்கியமான தலமாக இருந்திருக்குது, ஏவுதளமாக, லான்ச்சிங் பேட். இது மாதிரி ஒரு 3 இடங்களை நம்ம பார்க்குறோம், லான்ச்சிங் பேட் என்று சொல்லி, அதாவது ஹப் சென்டர். அப்படி ரொம்ப அழகாக அமைச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரி டினாமினேஷனாவோ டயசிஸாவோ அல்லது பிஷப்பரிக்காவோ அவங்க வைக்கல. ஆர்கனைசேஷன் வைஸில் எல்லாமே ஊழியத்தை சார்ந்தே எல்லாம் இருக்கிறது. பொசிஷன் லீடர்ஸ் கிடையாது. கர்த்தருடைய வேத வசனத்தினுடைய அடிப்படையிலே அதிகாரத்தை பெற்றவர்கள். சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை கட்டி அதை போதிக்கக்கூடிய கிருபையினாலே அதிகாரம் பெற்றவர்கள். ஏதோ டினாமினேஷன், ஆர்டினேஷன் கொடுத்தாங்க, நாமினேட் பண்ணிட்டாங்க அல்லது எலிவேட் பண்ணிட்டாங்க, அப்படி உள்ளவங்க கிடையாதுங்க. அங்கே உள்ளவங்க எல்லாமே வேத சத்தியத்திலே திளைத்திருந்தார்கள். அவர்களுக்கு வேத சத்தியத்தினுடைய அடிப்படையிலே, ஊழியத்தினுடைய அடிப்படையிலும் அவர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை, அந்த கௌரவம் கொடுக்கப்பட்டது, இரட்டிப்பான கௌரவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த எல்லா இடங்களுக்கும் பரவின அந்த கிருபை அந்த அந்தியோகியா சபை கிடைச்சிருச்சு. நான் சொல்ல ஒரு 3 இடங்கள் இது மாதிரி செஞ்சார் அப்படின்னு. அந்தியோகியாவில் 3 வருஷம் 3 சுவிசேஷ பிரயாணங்கள், எபேசுல 3 வருடங்கள் இருந்து அங்கே சொல்லியிருக்காரு. ரோமாபுரிக்கு பின்பதாக 2 வருடங்கள் அங்கே சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார். அதுக்கு பின்பதாக அதை தொடர்ந்து ஒரு முக்கிய தலமாக வைத்து இந்த மிஷன் டு த ஸ்பெயின், அதாவது ஸ்பானியா தேசத்துக்கு சுவிசேஷம் போக வேண்டும் என்றால் அதற்கு ரோமாபுரி தான் சரியான இடம் சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கிறார். பின்பதாக ரோமாபுரியில வந்தபோது அது முழுவதுமாக உலகம் முழுவதும்
சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு முக்கிய தளமாக மாறிவிட்டது. ஏன்னா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, ரோமன் அந்த எம்பையர் இஸ் வெரி சிஸ்டமேட்டிக், அதாவது ரோமன் ரோடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லூக்கா அதை தான் எடுத்துட்டார். எல்லா இடங்களிலும் இப்படியே பரவுகிறத பார்க்குறோம். பரவுகிற இடங்களெல்லாம் சபைகள் கட்டப்படுகிறது. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம படித்து கொண்டு வருகிற இந்த வரலாறு உண்மையா? ஏன்னா நீங்கள் தானே சொல்கிறீங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பைபிளை நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ இதுதான் ஆண்டவருடைய சித்தமா? இதில் தான் கர்த்தருடைய ஞானம் வெளிப்படுகிறதா? இதை நாம் விசுவாசிக்க வேண்டுமா? இதன்படி நாங்கள் செய்ய வேண்டுமா? இதில் நாங்களும் இணைந்து கொள்ள வேண்டுமா? ஒன்று, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இரண்டாவது, ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் சபைகளாக இருக்க வேண்டுமா? மூன்றாவதாக, சபைகளாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் சுவிசேஷ ஊழியம் செய்து அநேகரை கர்த்தருக்குள்ள வழி நடத்த வேண்டுமா? இதுதான் கர்த்தருடைய சித்தமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் கேட்குறோம், இஸ் திஸ் ட்ரூ? ஏன்னா நாம் ஒரு கட்டுக்கதைகளை நம்பி நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்க முடியாது. அதாவது அப்போஸ்தலர்கள் மரிப்பதற்கும் தயாராக இருந்தார்கள். அதாவது ஆதி அப்போஸ்தலர்கள், ஒருத்தர் எழுதும்போது எழுதுறாரு, சபை அன்றாடம் வளர்ந்து கொண்டிருந்தது. அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சபையிலே சேர்ந்தார்கள். அவர்களுக்கு துன்பம் வரும், உயிருக்கு ஆபத்து வரும் என்ற நிலைமையிலும் கூட சபைகளானது வளர்ந்து கொண்டு வந்தது என்கிறார். ஆக யாராவது ஒரு மனுஷன் ஒரு பொய்க்காக மறிக்க முடியாது. அதாவது பொய்க்காக எப்படி மறிக்க முடியும்? ஆனால் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கலாம். ஆனால் சுயமாக சரியானபடி சிந்திக்கக்கூடிய ஒரு நபர், நான் சாவதற்கு இது சரியான காரணமா அப்படின்னு கேட்டிருப்பான். யாரையுமே தூக்கு மேடையில் வைக்கும் பொழுது, நான் சாவதற்கு இது சரியான காரணமா? போலிகார்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஊழியக்காரர், அதாவது பிஷப், அதாவது அந்த நாட்களில் சொல்ல அப்போஸ்தல பிதாக்களில் ஒருத்தர். அவர்லாம் ரொம்ப முக்கியமான, நம்ம படிக்கணும், நிறைய சபைகளில் நம்ம அதை பற்றி சொல்லணும். அந்த போலிகார்ப்பை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? போலிகார்ப்பு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வயசுல, 85 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, 86 வயசு, 86 வயசு. யோவானுடைய சீஷன் சொல்றாங்க, டிசைபிள் ஆஃப் ஜான் சொல்றாங்க. ஸ்மிர்னா பட்டத்தில் இருக்கிற சபைகளுக்கு பிஷப்பா இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் மரிக்கும்போது அவரை அதாவது எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றாங்க. கிறிஸ்துவ அன்னைக்கு ராயனே கர்த்தர்னு சொல்லணும். ஏன்னா கிரைஸ்ட் இஸ் லார்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சபை. கிறிஸ்துவே கர்த்தர் அப்படின்னு சொல்லி, இயேசுவே கர்த்தர்னு. அதனால அந்த ஒரு ஸ்லோகன் எடுத்து ராயனே கர்த்தர்னு சொல்லணும், இல்லைன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவர் சொன்னார், 86 வயசா இல்லை 86 வயசு வரையும் வாழ்ந்துட்டேன், இது வரைக்கும் எந்த ஒரு கெடுதலையும் இயேசு எனக்கு செஞ்சதில்லை, அவர் எப்படி மறுதலிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. Who was good to me for 85 years, how can I deny him for rest of the 4 or 5 years அப்படின்னாரு. அது அதை சொல்கிறாங்க அந்த காட்சியை. அவர் ஒரு ஸ்டால், அதாவது மரத்தில் கட்டி சுற்றி விறகு வச்சு. வேடிக்கை என்னென்னா, இந்த மாதிரி உள்ளவங்களை எரிக்கிறதுக்காக யூதர்கள் அந்த ஓய்வு நாளில் போய் விறகு பொறுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ரோமர்கள் மட்டுமல்ல, யூதர்களும் இந்த கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக ஓய்வு நாளில் போய் கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்து அதை பக்கத்தில் வைக்கிறது கிடையாது, கொஞ்சம் தள்ளி சுற்றி வைக்கிறது. அதனால் மொத்தமாக எரிஞ்சு போக மாட்டாங்க, அந்த அனல் அடித்து அப்படியே அவங்க சாகணும். அது அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. அவரை பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த எனது வெள்ளை தாடி சொன்னாங்க. இன்னொரு இது இருக்குது, இது தியரி என்ன இருக்குன்னா, அந்த இது அனல் சாகலை, அந்த அந்த நெருப்பு அவரை சாகடிக்கலை அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர்கிட்ட போய் குத்தி அவரை சாகடிச்சாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அதாவது அவர் அதாவது பாடல் பாடினாங்க எல்லாருமே. அந்த சமயத்தில் பெரிய ஒரு எல்லாருமே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே கோரஸ் பாடினாங்க. அவரும் பாடியிருக்கிறாரு. அவரை பார்த்தவங்கலாம் அவருடைய முகம் தேவதூனுடைய முகத்தை போல இருந்திருக்கிறது. அதாவது அவரை எரிப்பதற்காக ஒப்பு கொடுப்பதற்காக ஒரு போர் சேவக தலைவன் போய் அவரை பார்த்துட்டு சொல்கிறாராம், அப்பா மாதிரி இருக்கிற எனக்கு தயவுசெய்து நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் காதுக்குள்ளே மட்டும் சொல்லிவிடுங்க, நான் உங்களை விட்டுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. இவனை இன்டிமிடேட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு மத்தியில் அவர் சொல்கிறாரு, இந்த சுவிசேஷத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கவும் தயார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது உண்மையா? இதுதான் நம்முடைய கேள்வி என்று. இஸ் இட் ட்ரூ?
முழுவதுமாக இதை விசுவாசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் உண்மையா, அடுத்ததாக விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஆதியிலிருந்து கர்த்தர் செய்து கொண்டு வருகிற இந்த வரலாறு உண்மையா, அதற்கு அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை ஏற்று இப்பொழுது ஆராதனை வீரர்களாக இருக்கக்கூடிய நாம் அருட்பணியாளர்களாக மாற வேண்டும் என்பது உண்மையா? நல்லா இருக்குல்ல, ஆராதனை வீரர்கள் அருட்பணியாளர்களாக மாற வேண்டும் அதுங்கிறது உண்மையா? இதெல்லாம் நம்ம செய்யணுமா? திருச்சபை அன்று அப்படித்தான் இருந்தது, என்றுமே இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்று எப்படி இருக்கிறது? செல்வி எங்களோடு கூட இந்த நாளில் வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு யூடியூப் போடுறீங்கல்ல, ஒரு யூடியூப் சேனல், அது என்னது, என்ன சேனல் அது பேர்? நீங்கள் உங்கள் பிள்ளைங்க நீங்களே என்னது? சத்திய வேதம். சத்திய வேதம். ரொம்ப அழகாக போட்டுருக்கேன். தேங்க்யூ. சொல்லுங்கள், சொல்லியே பாருங்கள். அன்றைக்கு சீஷர்கள் வந்து நேரடியாக இயேசுவோட இருந்தாங்க. ஸோ எல்லாவற்றையுமே அவங்க நேரில் பார்த்தாங்க, அற்புதங்கள் எல்லாமே. அவர் மரித்து உயிரோடு எழுந்தும் அவங்களுக்கு தரிசனம் கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருந்தவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. ஏன்னா அந்த அப்போஸ்தலர் 1 எதில் பேதுரு சொல்லுவாங்க, நம்ம கூட இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நாட்கள் இருக்கும்போது அந்த சபை, அன்றுள்ள சபை வந்து ஒரு வல்லமையுள்ள. ஸ்தேவான் அவரோட கூட இருந்தது எனக்கு தெரியலையே. ஸ்தேவான் அவங்களோட தெரியல, இல்லை எனக்கு மருந்த மாதிரி தெரியல. இது பவுலடியாரோட வழி நடத்துதல். ஏன்னா பிரதான அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள், அடிப்படையான சத்தியங்கள் கண்டிப்பா அவங்களுக்குள்ள கிரியை செஞ்சிருக்கும். ஆமா, அதாவது ஸ்தேவான் எப்படியாவது கேள்விப்பட்டிருப்பார்ல, அதாவது அவர் கூட இருந்தாரோ இல்லையோ, அவருக்கு தான் அந்த காலத்துல தானே இருந்தாரு. அதாவது அந்த காலத்துல இருந்தாருன்னா அவர் ரொம்ப இளைஞரா இருந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது இவர் வந்து இதுக்காக தான் வந்திருக்கிறாரு, அதாவது பெந்தேகோஸ்தே நாளுக்கு தான் வந்திருக்கிறாரு. அங்க அதுல கேள்விப்பட்டு இருப்பாரு, நேரடியா பார்த்துருக்கணும்னு முடியாது. லூக்கா நேரடியா பார்த்தவர் கிடையாது. ஆனா சில பேர் சொல்றாங்க லூக்கா இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு இல்லாததெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ அதோட கூட மற்ற அநேக ஊழியக்காரர்கள், அதாவது இந்த சுவிசேஷத்தை கேட்டு, அதாவது அந்த பெந்தேகோஸ்தேனால அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம், அதற்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கையின் மூலமாக கிடைத்த சுவிசேஷம், இதை கேட்டு 3000 பேர் 5000 பேர், அதுக்கப்புறம் எண்ணிக்கை இல்லாத நபர்கள், இவங்க எல்லாரும் அவர் பார்த்துருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது, அவரோடு இருந்திருப்பாங்கன்னு சொல்ல. ஆனால் என்ன கிடைச்சிருக்கு அவங்களுக்கு, இந்த சுவிசேஷம் உண்மைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டவர்களாக இருந்தார்கள். பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டது. நாங்களும் இப்போ நிறைஞ்சு வல்லமையின் வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்களும் நிறைஞ்சிருக்கோம். கொட்டு சமயம் அடிக்கிறோம், கிட்டார் போடுறோம், லைட் அடிக்கிறோம், புகை விடுறோம். இல்லை இங்கே இல்லை, இங்கே கீழே புகை அடிக்கிறோம். இப்போ நிறைய அதாவது வெளிப்படமான காட்சிகளால் நிறைந்திருக்கிறோம், பணத்தால் நிறைந்திருக்கிறோம். வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லைன்னாங்க, இப்போ எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றோம். அன்றைக்கு உள்ள சீஷர்கள் கிட்ட வந்து கிறிஸ்துவோட பிரதிபலிப்பை அவங்க பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. ஆமாம், வேத சத்தியம் அவங்களோட அதாவது வாழ்க்கையில் வெளிப்பட்டது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது கிரியை செய்தது. இன்றைக்கி அந்த நாளில் இருந்த விட நிறைய என்னது டிவி ப்ரோக்ராம் வருது, அதுக்கு அடுத்தது ரேடியோ ப்ரோக்ராம் வருது, அதுக்கு அடுத்ததாக பெருவிழா, சிறுவிழா, குறுவிழா நிறைய நடக்குது. குறுவிழான்னு ஒருத்தர் பேர் இருக்கு, நிறைய நடந்துட்டு இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது. அந்த ட்ரைனிங், இந்த ட்ரைனிங், சீஷத்துவ ட்ரைனிங் அப்படின்னு, சீஷத்துவ ட்ரைனிங்னு சபைக்கு வெளியில் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸ்பான்டேனியஸ் சர்ச் குரோத் அப்படின்னு ஏகப்பட்டது இன்னைக்கு இருக்குது. கதவை திறந்தா எந்த இடத்துலையும் வந்து நேராக கேட்குறாங்க. சில பேருக்கு இதே பொழப்பா போச்சு. ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்குன்னு ஒரு ரெடிமேடாக இருப்பாங்க. நான் முன்னாடியெல்லாம் போகும்போது என்னை அனுப்புனா ரெடிமேடாக அந்த ஆளுங்க வருங்க. அண்ணன் வந்துட்டிங்களா, நீங்களும் வந்துட்டிங்களா, அவ்வளோதான். இது மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணுவோம். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அதுதான், இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுல கிறிஸ்து இயேசுனுடைய பாடுகளும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ரொம்ப சுருக்கிட்டோம். சுருக்கிட்டோம் இல்லை, அது யூஸே பண்ணுறதில்ல. சுவிசேஷம்னு சொல்லும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சமாதானம் கொடுப்பார், பிறகு பண்ணுவார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் நோய்களை தீர்ப்பார், இப்படிலாம் தான் சொல்கிறோமே தவிர, பட் ஆனால் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் அவருடைய திரும்ப வருதலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான காரியம். 4 சுவிசேஷங்கள்லையும் 20% இது அடங்கியிருக்கு. சுவிசேஷங்களில் 20% எல்லா சுவிசேஷங்கள்லையும் இருக்குது. அதாவது காஸ்பல்ஸ்னுடைய 100%ல 20% ஃபுல்லாகவே ஜீசஸ். ஒரு வாரத்துக்கு. ஆமாம்,
அந்த ஒரு வாரத்தோட கதை 20% இருக்குது. அது அவ்வளோ பெரிய இடம் அதுக்கு இருக்கிறதுன்னா சுவிசேஷம். ஸோ சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல சீஷர்கள் சொல்ல சொல்ல இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். லீதியாளோட இருதயம் திறக்கப்பட்டதுன்னு வாசிக்கிறோம். இன்னைக்கு அந்த இருதயத்தில் தாக்கப்படுகிறதான காரியங்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா சுவிசேஷனுடைய வீரியம், அதாவது நம்ம சொல்றதுல பேச்சில் பவுலுமே சொல்லுவாரு, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, வார்த்தை கொடுக்கப்படணும், சரியான வார்த்தை, ஏற்ற வார்த்தை கொடுக்கப்படணும். அவ்வளோ இதுல இருக்கும்போது கூட, சிறைச்சாலையில இருக்கும்போது கூட நான் விடுவிக்கப்படணும்னு ஜெபிங்கன்னு சொல்லல, எனக்கு வார்த்தை கொடுக்கப்படணும் அப்படின்னா இன்னொருக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட வேண்டும், வாய்ப்பு கொடுக்க வேண்டும். திறந்த வாசலை வைங்க, வாசல் எனக்கு அனுகூலமா இருக்குது, சங்கிலியில இருக்கிறேன் அப்படின்னா அவருக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு, நான் திரும்பி வெளியே போறேன், திரும்ப பிரசங்கம் பண்ண போறேன், அதனால எனக்கு வார்த்தை கொடுக்கப்படணும், ஏற்ற வார்த்தைகள் கொடுக்கப்படணும், ஜனங்களோட இருதயங்கள் திறக்கப்படணும். விசுவாசம் எல்லா இடத்துலயும் இல்லையே. தீமோத்தேயு கிட்ட சொல்றாரு, நான் சங்கிலியில இருந்தாலும் வசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய கட்டுகளை நினைத்து நீ வசனம் கட்டப்பட்டிருக்காதுன்னா வசனம் விருத்தி அடைகிறது அப்போஸ்தலர் நடுவுல வாசிக்கிறோம். ஸோ வேர்ட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அது வந்து நம்ம எல்லாருமே சொல்லணும். சுவிசேஷத்தினுடைய மையமா இருக்கிறதான அவருடைய பாடுகளும் மரணமும் உயிர்த்தெழுதலும் நம்ம அறிவிக்கணும். மனம் திரும்புதல பேசணும். எந்த விதமான கலப்படமும் கிடையாது. இல்ல இந்த காலத்துல மனம் திரும்புதல், ரிப்பண்ட், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அது வாழ்க்கையில அவங்க ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினாங்க. இந்த காலத்துல ரிஜாய்ஸ், யூ வில் கெட் பிளெஸிங்ஸ். அதனால அடிப்படை, அதாவது ரிப்பண்ட் இல்லாமலே ரிஜாய்ஸ்க்கு எப்படி வர்றது? உனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, நீ வந்து சந்தோஷமாயிரு. அதனால நம்ம வந்து வாழ்க்கையில அவருடைய பாடு மரணத்தை நம்ம வந்து உணர்றதில்ல, அனுபவிக்கிறதில்ல. இயேசு கிட்ட வந்தீங்கன்னா எல்லாம் கொடுப்பாரு. இதுதான் இன்னைக்கு அதாவது ரட்சிப்பு தவிர வேற எல்லாம் கேட்டு வாங்க, எல்லாம் கிடைக்கும். இல்ல ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. இயேசுனிடத்துல வந்ததுனால எல்லாம் கொடுத்தாங்க. சந்தோஷமா நீங்க கொள்ளடிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்க. உங்களோட காரியங்கள் எபிரேயர்ல எழுதுற சந்தோஷமா கொடுத்தீங்க. சந்தோஷமா கொள்ளையிட முடிய கொடுத்தீங்க, கான்ஃபிஸ்கேட் பண்ணாங்க, கொடுத்துட்டீங்க நீங்க. ஆமா, அதை பத்தி ஒரு இன்னைக்கு அவரை வச்சு, இயேசுன்ற பேரை வச்சு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு நன்மை அடையலாம், எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெறலாம், எவ்வளோ வீடு வாங்கலாம், எவ்வளோ நிலத்தை வாங்கலாம். இதுதான் இன்னைக்கு சபையினுடைய காரியமா இருக்கு. We don't have power today. நீங்க சொல்லும் போது நல்லா இருக்கு. கொடுத்தார்கள் எவ்வளவு வாங்கலான்ட்டு, கையே சரி கொடுக்கதும் அப்படி பிடுங்குறதும் அப்படி. ஆமா, அதாவது இப்போ எல்லாமே சுவிசேஷம். அது நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வரனுடைய அடிப்படை என்ன? ஆதி அப்போஸ்தல சபையிலே சொல்லப்பட்டது போல சுவிசேஷம் இந்த நாட்களிலே இல்லை என்றும், அவர்கள் உபதேசித்த உபதேசம் இந்த நாட்களிலே இல்லை என்றும், அநேக நேரங்களிலே பவுலடியார் எழுதின கடிதங்களையே நாம் எடுத்து அதை பிரசங்கம் பண்ணுவதில்லை. பிரசங்கம் பண்ணினால் 2 பிரசங்கம் தான் பண்ணுறோம். ஒன்று தியோலாஜிக்கல் பிரசங்கம், டாக்ட்ரின், அது மட்டும்தான் எடுத்து பண்ணுறோம். அல்லது ஏதாவது 1-2 வசனங்கள் எடுத்து ஆசீர்வாத வசனங்கள் பண்ணுறோம். போதிக்கக்கூடிய வசனங்களாக பவுலடியாருடைய கடிதங்களோ மற்ற கடிதங்களோ எடுத்து நாம் உபதேசிக்கவில்லை. உடனடியாக நம்ம முந்தைய ஏற்பாட்டில் இருந்து சங்கீதத்தை எடுத்து பேசிட ஆரம்பிச்சிடும். அல்லது ஏதாவது ஒரு என்னது ஓமையை எடுத்து அதை அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி, அல்லது கேரக்டர் ஸ்டடி, ஒரு குணாதிசய ஸ்டடி பண்ணி அதை மிகைப்படுத்தி அந்த நபரை மிகப்படுத்துகிறோமே தவிர, அந்த நபரை எப்படி கர்த்தர் உபயோகித்தார், அவருடைய கர்த்தருடைய இந்த பெரிய பணிக்கு எப்படி இருந்தார்னு சொல்லி அதை பார்க்குறது கிடையாது. இந்த சுவிசேஷத்தில் நிறைய கலப்படம் ஆயிடுச்சு. ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், 2 எலி பேசிக்கிட்டு இருந்துச்சான். என்ன பேசிக்கிட்டு இருந்துச்சான்னா, அந்த பக்கம் போகாத, இங்கே விஷம் வச்சுருக்கான், இப்போ எல்லாத்துலேயும் கலப்படம், நீ அதையும் சாப்பிட்ரு, ஒன்றும் ஆகாது, அது உனக்கு அந்த விஷத்துலேயும் கலப்படமாக இருக்கிறனால ஒன்றும் நீ சாகவே மாட்டேன் அப்படின்னு 2 பேசிக்கிட்டு இருக்குதான். அந்த அளவுக்கு போச்சு நம்மளுடைய சுவிசேஷம். ஒன்றும் இல்லை, நீ போ, நீ ரட்சிக்கப்பட்டாலும் படுவ, படாவிட்டாலும் இல்லை, சுவிசேஷத்தை கேட்டு போ, உள்ளே போ, ஞானஸ்தானம் வேணான்னு எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதுவுமே பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த சுவிசேஷமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது அல்ல, இதனுடைய அடித்தளம் நாம் முந்தைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், அங்கே போடப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம முழுவதுமாக மறுபடியும் ஒரு தடவையாக நாம் பார்த்துட்டு வர்றோம். குயிக்காக நம்ம பார்க்கலாமே, என்ன இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் படித்தோன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுவோம். கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, அதை மட்டும் பார்க்க நான் ஒரு குறிப்பாக நான் மட்டும் வாசிச்சிடுறேன். இது 3வது பாடத்தில் பார்த்தோம். அதாவது மனித குலத்தினுடைய வரலாற்றிலே அவருடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் ஒரு மாபெரும் திட்டத்தை இந்த மாபெரும் வரலாற்றின் மூலமாக கொடுத்தார். அதாவது முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது 12வது அதிகாரத்திலேருந்து எடுக்கலாம், ஆனால் அதுக்கு முன்பதாக உள்ள பகுதியை நாம் வாசிச்சிருக்கோம். கர்த்தர் ஆபிரகாமோடு வெட்டின உடன்படிக்கையும் வாக்குத்தத்தமும். இந்த உலகம் முழுவதும் கர்த்தர் தம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று, அவர்கள் பலுகி பெருக வேண்டும் என்று வைத்தவர். நல்ல ஒரு சிருஷ்டிப்பு, ஆனால் அவர்கள்
மிகவும் பெரிய பாவத்திலே விழுந்தார்கள், ஒரு பெரிய அழிவை சந்தித்தார்கள். ஆனால் அதை தொடர்ந்து கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர்கள் இன்னும் அதிகமாக அவரை விட்டு வெளியே போகிறார்கள். இதுதான் ஆதியாகமம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் அவர்கள் பிரிந்து போனது, இந்த பாபேல் கோபுரம். இப்படி தொடர்ந்து கர்த்தரை நிராகரிக்கக்கூடியவர்களை எப்படி தம்முடைய பக்கமாக கொண்டு வர வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய திட்டம். ஆக முடிவாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்க போகும் ஒரு தேசத்தை, அதாவது ஒரு ஜனக்கூட்டத்தை கட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு தனி மனிதனையும் அவன் குடும்பத்தையும் தெரிந்தெடுக்கிறார். இதுதான் நம்ம ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கிறது. தம்மை தொடர்ந்து நிராகரித்து வரக்கூடிய மக்கள் இனங்கள், அவருடைய பிரச்சனைகள், இதுதான் 1வது அதிகாரத்திலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் பார்க்குறோம். நிறைய பேர் இந்த 1 முதல் 11 அதிகாரம் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல், அதை படிக்காதீங்க அப்படின்பாங்க. அதை படிக்கலைன்னா 12வது அதிகாரத்துக்கு இன்னும் வேல்யூவே கிடையாது. எதற்கு கர்த்தர் சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த பிரச்சனை தான். அதை நான் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஜீசஸ் இஸ் ஆன்சர் அப்படின்னும் வாட் இஸ் த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் இதுதான். 1 to 11 சாப்டர் இஸ் த கொஸ்டின். இந்த கொஸ்டின் இல்லைன்னா அதுக்கு பின்பதாக ஆசீர்வாதம் ஏன் உலகம் முழுவதையும் கரிசனை சொல்ல வேண்டும் இல்லை. சரி, தம்மை தொடர்ந்து நிராகரித்து வரக்கூடிய இந்த தேசங்களினுடைய பாவ பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஆதியாகமம் 1 முதல் 11 கர்த்தர் அருளின வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் சிறப்பான அந்த ஒரு தனி மனிதன், அது யார் என்றால் ஆமாம் சாமி என்று நான் வருகிறேன் என்ற ஆபிரகாமோடும், சரி உங்களோடு கூடவே நான் வருகிறேன் என்ற சாராளோடும் ஆண்டவர் வெட்டின ஒரு உடன்படிக்கை முதலாவதாக. இரண்டாவதாக என்ன சொல்றாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே உடைய நதி தொடங்கி, அதாவது நைல் நதி, அதுக்கு அடுத்ததாக யூப்ரடிஸ் நதி வரையில் உள்ள மிகுந்த ஒரு பெரிய பிரதேசத்தை அவர்கள் ஆண்டு கொள்வார்கள். இதுதான் கானான் தேசம். காணாத கானான் தேசம் முன்னாடி படிச்சிருக்கோம். அதில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாமுடைய சொந்த சந்ததி, அவருடைய வித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம அதை ரொம்ப அதிகமாக பார்த்தோம். அவருடைய வித்தாகிய ஈசாக்கினுடைய வழியாக ஆபிரகாமுடைய சந்ததி பழுகி பெருகும் அப்படின்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு அடுத்ததாக இதெல்லாம் நடக்காதிருந்த போதே, இதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கப்படவில்லை, ஆனால் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். விசுவாசிக்கும் பொழுது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எனவே ஆபிரகாமுடைய ஒரு சில நல்ல காரியத்தினாலே அவர் நீதிமான அல்ல, ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அதற்கான எந்த அடையாளமும் இல்லாதபடி விசுவாசித்ததினாலே, இன்னும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாதிருந்தும் விசுவாசித்ததினாலே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது போல கலாத்தியர்கள் 3வது அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறவர் யாவருமே இந்த ஆபிரகாமுடைய சந்ததி ஆகிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம முதலாவதாக பார்த்த அந்த உடன்படிக்கை. இரண்டாவதாக உள்ள உடன்படிக்கை, இரண்டாவதாக இதுக்கு நேரம் இல்லை, அதாவது இதை மட்டும் நான் சீக்கிரம் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம போகலாம், அடுத்ததை தொடர்ந்து வாசிப்போம். மனுக்குலத்தினுடைய வரலாற்றுக்காக கர்த்தர் மோசையோடு வெட்டின உடன்படிக்கை என்னவென்றால், ஆபிரகாம் சந்ததி இப்பொழுது ஒரு பெரிய ஒரு ராஜ்யமாக மாறும். அந்த வாக்குத்தத்தத்தினுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறார். எனவே கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமோடு தனி மனிதனோடு வெட்டின உடன்படிக்கை இப்பொழுது ஒரு ராஜ்யத்தோடு கூட உடன்படிக்கை வெட்டுகிறார். பூமியிலுடைய சகல ஜாதிகளும் கர்த்தரைக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த ஜனம் ஆசாரிய ராஜ்யம் பரிசுத்த ஜாதியாக வாழ வேண்டும் என்பதே இஸ்ரவேல் தேசத்திற்காக கர்த்தர் வைத்திருந்த நோக்கம் என்றும், இவர்கள் சரியானபடி கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தையும் அதனுடைய குறிப்பாக 10 கற்பனையும் கொடுத்தார் என்றும், ஆனால் ஒரு நாளிலே இதை அனைத்தும் அவர்கள் விட்டு விலகுவார்கள் என்றும், ஒருவர் வருவார், அவர் மோசேயினுடைய வம்சத்திலே வருவார், அவர் திரும்ப இவர்களை எடுத்து கட்டுவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்றும் இந்த இரண்டாவது பகுதியில் பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து 3, 4, 5 நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, இது ஒட்டுமொத்தமாக கர்த்தர் தந்திருக்கிற ஒரு விசுவாசத்தினுடைய அடிப்படையின் வரலாறு. இந்த வரலாறை நம்ம ஆதியாகமத்திலிருந்து பார்க்கிறோம். ஆதியாகமம், அதுக்கு அடுத்ததாக இப்பொழுது 5 ஆகமங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எப்படி இதை நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு குறிப்பாக பார்த்துவிட்டு அதற்கு அடுத்ததாக இன்று கர்த்தர் என்ன செய்ய வருகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இது குறித்து நாம் வாசிப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 979899876664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.